சாதாரணமா பூ தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த தொழில எல்லாரும் ஈஸியா நினைப்பாங்க. ஆனா இதுலயும் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கு. இந்த கை நகம்லாம் பேரும், கையை தூக்க முடியாது, ஃபுல்லா புண்ணாகும், நார் கழிக்கும் போது கையெல்லாம் அறுத்துரும். நான் பூக்கிட்ட வரதுக்கு முன்னாடி படிப்பு எனக்கு கிடையாது. ஆனா என்ன தொழில் பண்ண போறேன்னு எனக்கு தெரியாம இருந்தேன். ஒரு நேரத்துல பூவை தொட்டேன். இன்ன வரைக்கும் என்னை கொண்டு போய்கிட்டு இருக்கு. இன்னமும் கொண்டு போக நான் நம்புறேன். ஆனா இவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எங்களால நிம்மதியா தூங்க முடியாது, சாப்பிடறதுக்கு டைம் கிடையாது. ஆனா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நாங்க வேலை நம்ம கை வச்சிட்டோம்னா அதுல கம்ப்ளைண்ட்ங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. லாபம் நமக்கு தேவையில்லை. 1000 தொழில் பண்ணி லாபத்தை சம்பாதிச்சு நம்மளை தாண்டி இதை விட பண்றது ஆள் இல்லை அப்படிங்கிற பேர் முக்கியம். நல்லா உள்ள பொருளை மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா இது இப்ப சென்னை போகுது, இங்க இருந்து ஆர்டர் கொடுக்காம நம்மகிட்ட பொருள் நம்ம பேரை சொல்லி நிக்குங்கிற தைரியத்துல ஆர்டர் கொடுக்குறோம். சாமந்தி பூவா நீங்க தானே பாடினீங்க, சாமத்துல வாரே சாமந்தி பூ தாரேன்னு சொன்னபடி வந்துட்டிய. ஆனா சாமந்தி பூவை தான் காணோம். ஏன் கிடைக்கலையா? சாமத்தில வாரே எம்மா சாமந்தி புத்தார, கோவப்பட்டு பார்த்தா எம்மா வந்த வழி போற.